ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் சமூகமும் பண்பாடும் அப்படிங்கிற டாப்பிக்கில் 50 கேள்விகள் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் எங்கெல்லாம் இருந்து படிக்கணும் அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்மில் இருக்கிற தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், 6th தேர்டில் இருக்கிற சங்ககாலம், 9th இருக்க தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும், இந்த 3 யூனிட்லேருந்து எடுக்கப்பட்ட 50 கேள்விகள் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த கொஸ்டின் பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து தமிழ் சமூகமும் பண்பாடும் அப்படி சர்ச் பண்ணிங்கன்னா இது வரும். இந்த இதை எடுத்து எம்சிக்யூ டைப்பில் ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஆன்சருக்கு செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த வீடியோவே ஒரு டெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 50 கேள்வி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழில் இயற்றப்பட்ட மிக பழமையான இலக்கண நூல் டேஸ் ஆகும்? தொல்காப்பியம். கூடுதலான விலைக்கு பொருள் விற்பது தவறான செயல் என்று பூம்புகார் நகரத்து வணிகர்கள் கருதினர் என்பதை கூறும் நூல் எது? பட்டினப்பாலை. ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் எந்த மண்டலத்தில் செறிந்து காணப்படுகிறது? கோயம்புத்தூர் மண்டலத்தில் செறிந்து காணப்படுகிறது. காவேரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிகத்தை பற்றிய குறிப்புகள் எந்த நூலில் காணப்படுகின்றன? காவேரி பூம்பட்டினம் வணிக குறிப்புனா சிலப்பதிகாரத்தில் காணப்படுகிறது. கூற்று 1, எரித்ரியன் கடலின் பெரிப்ளஸ் என்பது பண்டைய ரோமானிய நூலாகும் என்பது தவறு. இது வந்து ஒரு எகிப்து நூல். சரிங்களா? பண்டைய ரோமானிய நூல் கிடையாது. செகண்ட் கூற்று, சேர பாண்டிய அரசர்கள் குறித்த குறிப்புகள் இந்நூலில் உள்ளன. சேரர்கள் மற்றும் பாண்டியர்கள் பற்றிய குறிப்புகள் தான் இதில் வந்து காணப்படுகிறது. இது சரிதான். கூற்று 3, இந்நூலின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. இது சரிதான். அப்போ 2 மற்றும் 3 சரி. கீழ்கண்டவற்றில் சேரர்கள் பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? புகழூர் கல்வெட்டு. பொறுத்துக, எந்தெந்த பகுதியிலிருந்து என்னென்ன கிடச்சிது அப்படிங்கிறது. வடமலையிலிருந்து தங்கம் கொண்டு வந்திருப்பாங்க. மேற்கு மலையிலிருந்து சந்தனம், தென் கடலிலிருந்து முத்து, கீழ்கடலிலிருந்து உணவுப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. கீழ்கண்டவற்றில் சேர நாட்டின் பகுதி அல்லாதது எது? கரூர் வந்து சேல பகுதி தான். கன்னியாகுமரி சேலம் தான். சேரர்களின் பகுதி தான். நீலகிரியும் சேர நாட்டின் பகுதி தான். திருவாரூர் என்பது சோழ நாட்டின் பகுதி. அப்போ ஆன்சர் வந்து திருவாரூர். கீழ்கண்டவற்றில் 10 பாட்டு நூல் அல்லாதது எது? பதிற்று 10 அப்படிங்கிறது ஒரு 8 தொகை நூல். அப்போ ஆன்சர் வந்து பதிற்று 10. முல்லைப்பாட்டு, கூத்தராச்சுப்படை, பட்டினப்பாலைலாம் 10 பாட்டு நூல்களில் ஒன்று. தொல்காப்பியத்தின் எந்த பகுதியானது மக்களின் சமூக வாழ்க்கைக்கான இலக்கணத்தை வரையறுக்கிறது? 3ஆம் பகுதி. 11வது கேள்வி பாருங்க. பதிற்று 10 சோழர்கள் குறித்தும் அவர்களது நாட்டு எல்லைகளை குறித்தும் கூறுகிறது. பதிற்று 10 சேரர்களை பற்றி தான் கூறும். கூற்று 2, கண்ணகிக்கு சிலை எழுப்பிய சேரன் செங்குட்டுவன் குறித்து சிலப்பதிகாரம் கூறுகிறது. இது சரிதான். கூற்று 1 தவறு, 2 சரி. கூற்று, மொழியின் வரி வடிவம் தோன்றிய காலமே வரலாற்றின் தொடக்க காலம் எனலாம். காரணம், தமிழ் பிராமி என்ற வரி வடிவத்தில் தமிழ் மொழி முதலில் எழுதப்பட்டது. தமிழ் பிராமிங்கிற வரி வடிவத்தில் தமிழ் மொழி எழுதப்பட்டது சரிதான். ஆனால் இந்த கூற்றுக்கு காரணம் இது கிடையாது. மொழியின் வரி வடிவம் தோன்றிய காலமே வரலாற்றின் தொடக்க காலம். அப்போ கூற்று சரி, காரணம் சரி. காரணம் கூற்றை விளக்கவில்லை. 5 திணைகளுக்கும் உரிய வழிபாட்டு கடவுள்களை பற்றிய எந்த நூல் கூறுகிறது? எந்த நூல் கூறுதுன்னா தொல்காப்பியம் தான் 5 திணைகளுக்கு உரிய வழிபாட்டு கடவுளை பற்றி கூறுகிறது. கீழ்கண்டவற்றில் சோழர்கள் சூட்டி கொண்ட பட்டம் எது? சென்னி தான் சோழர்கள் சூட்டி கொண்ட பட்டம். குட்டுவன்கிறதும் வானவன், செழியன். வானவன், குட்டுவன் வந்து சேரர்களுக்குள்ளது. சென்னி என்பது சோழர்களுக்குள்ளது. செழி என்பது பாண்டியர்களுக்குள்ளது. பொறுத்துக, கீழடி என்பது செங்கல் கட்டுமானம் உள்ள கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பகுதி. கொடுமணல் இரும்பு உருக்கு ஆலைகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பகுதி. கேரளம் என்பது பொன் உருக்கும் ஆலைகள், பொன் உருக்கு உலைகள் இருந்த ஒரு பகுதி. அரிக்கமேடு வந்து கண்ணாடி மணி தொழிலகங்கள். இது வந்து ஃபவுண்ட் பண்ணது அரிக்கமேட்டில். கூற்று 1, தாலமியின் புவியியல் என்ற நூல் பண்டைய துறைமுக பட்டினங்கள் பற்றி குறிப்பிட்டுள்ளன. சரிதான்.
வியன்னா பாப்பரஸ் என்பது முதல் நூற்றாண்டை சேர்ந்த கிரேக்க ஆவணமாகும். இது கிரேக்க ஆவணம்தான், ஆனால் இது வியன்னா பாப்பரஸ் 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. அப்போது கூற்று 1 மட்டும் சரி. வேத வேள்விகள் நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்டவர் யாருன்னா முதுகுடுமி பெருவழுதி. இவர் தான் வேத வேள்விகளை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்டிருப்பார். இந்த ஆப்ஷன் இது மட்டும் தப்பாக இருக்குது. முதுகுடுமி பெருவழுதி சரிங்களா. சதுர வடிவிலான செப்பு நாணயங்களை வெளியிட்டவர்கள் சோழர்கள். ஆன்சர் பி. ரோமானிய பேரரசு இந்தியாவுடன் மேற்கொண்ட மிளகு வணிகம் குறித்து குறிப்பிடும் நூல் எது? இயற்கை வரலாறு. இந்த நூல் தான் பிளினியின் இயற்கை வரலாறு தான் ரோமானிய பேரரசு இந்தியாவுடன் மேற்கொண்ட மிளகு வணிகம் குறித்து கூறுகிறது. மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுகள் எந்த மன்னர்களை பற்றி குறிப்பிடுகின்றன? பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி கூறுகிறது. தென்னர் அப்படின்னா பாண்டியர்களை குறிக்கிறது, வானவர் சேரர்களை குறிக்கிறது, சென்னி சோழர்களை குறிக்கிறது, அதியமான் ஒரு குறுநில மன்னன் வேளிர். ஓகேங்களா. பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் எதை இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிடுகிறார்? முசிறி தான் இந்தியாவின் முதல் பேரங்காடி. கூற்று 1, கரிகாலன் இசையில் 7 ஸ்வரங்கள் குறித்து பெரும் புலமை பெற்றிருந்தான். இது சரிதான். கூற்று 2, இவர் சோழர், பாண்டியர் மற்றும் 11 வேளிர் தலைவர்களின் கூட்டுப்படையை எந்த இடத்துல தோக்கடிப்பானா வெண்ணி அப்படிங்கிற இடத்துல தான் தோக்கடிச்சிருப்பார். அப்போ இந்த கூற்று தவறு, இது சரி. கூற்று 1 சரி, 2 தவறு. கொற்கையின் தலைவன் என போற்றப்படும் பாண்டிய மன்னன் யார்? பாண்டிய நெடுஞ்செழியன் கொற்கையின் தலைவன். பனையோலைகளில் எழுதப்பட்டிருந்த தமிழ் செவ்வியல் இலக்கியங்களையும் நூல்களையும் மீட்டெழ செய்வதில் அரும்பங்காற்றியவர் உவே சாமிநாத ஐயர். தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது என்று கூறியவர் யார்? ஜார்ஜ் எல்காட். கரிகாலன் ஆட்சியின் போது அங்கு நடந்த வணிக நடவடிக்கைகள் பற்றிய செய்திகளை பட்டினப்பாலை கூறுகிறது. தமிழகத்தில் துணிகள் நெய்யப்பட்டது குறித்த தகவல்கள் கீழ்கண்ட எந்த நூலில் உள்ளது? பெரிப்ளஸ் அப்படிங்கிற நூலில் தான் தமிழகத்தில் துணிகள் நெய்யப்பட்டது அப்படிங்கிற செய்தி இருக்கு. நிலவரி இறை என அழைக்கப்பட்டது சரிதான். ஜாதி முறை சங்க காலத்தில் வளர்ச்சி பெற்றது. இது தவறு. சங்க காலத்தில் ஜாதி முறை அந்தளவுக்கு இல்லை. புகார் என்பது நகரங்களின் பொதுவான பெயர். புகார் என்பது வணிக நகரங்களின் பொதுவான பெயர். அப்போ இதுவும் தவறு. 1 மட்டும் சரி. 30வது கேள்வி. போரில் மரணமடைந்த வீரனின் நினைவு போற்றுவதற்காக டேஸ் நடப்பட்டன. என்ன நட்டிருப்பாங்க? நடுகற்கள் நடப்பட்டன. பொறுத்துக. சேரர் அப்படின்னா பனம்பூ மாலை, சோழர் அத்திப்பூ மாலை, பாண்டியர் வேப்பம்பூ மாலை, கிளார்னா கிராம தலைவர். சங்ககால மக்களின் முதன்மை கடவுள் சேயோன். முருகன்னா சங்ககால மக்களின் முதன்மை கடவுள். சேயோனாலும் முருகன் தான். கீழ்கண்ட எந்த துறைமுகத்தில் மிளகு இருந்த இந்திய பானை மரப்பலகை துண்டுகள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறித்த பானை, பொறித்த பானை ஓடு ஆகியவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன? இது எங்கன்னா பெர்னிக்கேங்கிற இடத்துல தான், பெர்னிக்கே துறைமுகத்தில் தான் மிளகு இருந்த இந்திய பானை, அப்புறம் மரப்பலகை துண்டுகள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறித்த பானை ஓடு ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன பெர்னிக்கேல. பின் வருவனவற்றில் ஒன்று புன்சை நிலம் அல்ல. மருதம் தவிர மற்ற எல்லாம் புன்சை நிலங்கள். எந்த மொழிகளின் அறிமுகத்தால் வட்டெழுத்து எனும் புதிய எழுத்து முறை உருவானது? சமஸ்கிருதம் மற்றும் பிராகிருதம். இந்த மொழிகளின் அறிமுகத்தால் வட்டெழுத்து உருவானது. சங்கம் மருவிய காலம் என்பது கிபி 300 முதல் கிபி 600 சொல்லுவாங்க, 500 சொல்லுவாங்க. ஆன்சர் டி. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்களின் எண்ணிக்கை என்ன? 49. பண்டைய தமிழகத்தில்
திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ. பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரம் தான் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ. சோழர்களின் தலைநகரம் தொண்டி என்பது தவறு. முற்கால சோழர்களின் தலைநகரம் கேட்டாங்கன்னா உறையூர். இடைக்காலத்தில் தஞ்சாவூராக இருந்திருக்கும், பிற்காலத்தில் கங்கை கொண்ட சோழபுரமாக இருந்திருக்கும். தொண்டி என்பது சேரர்களின் துறைமுக நகரம். ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? மதுரையில் கண்டுபிடிக்கப்பட்டது. எந்த கிரேக்க வரலாற்று ஆசிரியரின் குறிப்புகளில் மதுரையை பற்றிய தகவல்கள் கிடைத்துள்ளன? மெகஸ்தனிஸ் இவருடைய வரலாற்று குறிப்புகளில் தான் மதுரை பற்றிய தகவல்கள் கிடைத்துள்ளது. புகார் அப்படின்னா ஒரு துறைமுக நகரம். மதுரை ஒரு பாண்டியரின் மதுரை என்பது ஒரு புகார் வணிக நகரம். சரிங்களா? காஞ்சி என்பது கல்வி நகரம் சொல்லலாம். கொற்கை பாண்டியர்களின் துறைமுகம். மதுரை வணிக நகரம். புகார் துறைமுக நகரம். சரிங்களா? புகார் துறைமுக நகரம். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் காளிதாசர். செம்மணி கற்கள் பதித்த வெண்கலத்தாலான புலி எங்கு அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது? எங்குனா கொடுமணல்ல. யவனர்கள் முசிறி துறைமுகத்திற்கு தங்கத்துடன் மிளகை ஏற்றி சென்றதாக கீழ்கண்ட எந்த நூல் குறிப்பிடுகிறது? அகநானூறு. தவறான குற்றை தேர்ந்தெடுக்கவும். இயற்கைக்கு மீறிய ஆற்றல் கொண்ட அணங்கு குறித்த சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. சரிதான். சங்க காலத்தில் வேள்விகள் மேற்கொண்டதற்கான சான்றுகள் உள்ளன. குகைகளில் காணப்படும் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் மூலம் சமண சமயம் சங்க காலத்தில் வழக்கில் இல்லை என்பது தெரிகிறது. இது தவறு. தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இருக்கிறதா சமண சமயம் இருந்ததற்கு அந்த காலத்திலே இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுது. அப்போ ஆன்சர் சி. சங்க காலத்தில் ஆவி வழிபாடு, மூதாதையர் வழிபாடு போன்றவைகள் வழக்கத்தில் இருந்தன. அப்போ எல்லாமே சரி, சி மட்டும் தவறு. கீழ்கண்டவற்றுள் எது தவறானது? குறிஞ்சி முருகன், முல்லை மாயோன், மருதம் வருணன் வராது. வருணன் அடுத்து உள்ளது, கடலும் கடல் சார்ந்த இடத்துக்கு வரும். மருதம் மருத கடவுள் இந்திரன் அல்லது வேந்தன் அப்படிம்பாங்க. அப்போ ஆன்சர் சி. நடுக்கற்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது. சங்க காலத்தை சார்ந்த நடுக்கற்களின் உருவம் மற்றும் சிலைகள் காணப்படுகின்றன. சங்க காலத்திலேருந்து எதுவுமே கிடைக்கல, ஆனால் நடுகற்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது. 1 சரி 2 தவறு. 48வது கேள்வி. வனப்பகுதிகளில் இடம் விட்டு இடம் மாறி சாகுபடி செய்யும் முறை புன்னம் அப்படிம்பாங்க. புன்னம். தவறான இணையை தேர்ந்தெடு. கல்வி கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொன்னவர் திருநாவுக்கரசர். புனித தலங்களுள் ஒன்று காஞ்சின்னு சொன்னவர் யுவான் சுவாங். பட்டினப்பாலை எழுதியவர் உருத்திரங்கண்ணனார். குடைவரை கோயில்கள் பல்லவர்களோடு தொடர்புடையது. அப்போ ஆன்சர் ஏ. கடைசி கேள்வி. சேரநாடு, சோழ நாடு, முதல்ல நம்ம பாண்டிய நாடு முத்துடைத்தது எல்லாருக்கும் தெரியும். சேரநாடு வேலம் உடைத்தது. வேலம்னா யானை ஞாபகம் வச்சுக்கோங்க. சேரநாடு வேலம் உடைத்தது. சோழ நாடு சோறுடைத்தது. தொண்டை நாடு தான் சான்றோர் உடைத்தது. தேங்க்யூ.